கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கும் மேல உலகம் முழுவதுமே பேசப்படக்கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லி பார்த்தா சிதம்பர ரகசியம். அப்படி அந்த சிதம்பர ரகசியம் தான் என்னங்கிறத பார்த்துடலாமா? தில்லையம்பலம் நடராஜர் சன்னதிக்கு பக்கத்துல சிதம்பர ரகசிய பீடமானது அமைந்திருக்கு. இந்த ரகசிய பீடத்தை நம்ம போகும்போதெல்லாம் தரிசிக்க முடியாது. 4 கால பூஜை நடைபெறும் பொழுது மட்டும்தான் திரையானது விளக்கப்படும். திரை விலகுது அப்படின்னு சொன்னாலே நம்ம கைகூப்பி இறைவனுடைய திருமுகத்தை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிப்போம். ஆனா இந்த இடத்துல மூர்த்தி ஒன்றுமே இல்லாம வில்வதளம் தொங்குவதுதான் இதனுடைய ரகசியமே. இதை திருவம்பல சக்கரம், அன்னாகர்ஷ்ண சக்கரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சபூதங்கள்ல சிதம்பரம் அப்படிங்கிறது ஆகாயத்தலமா அமைந்திருக்கு. ஆகாயத்துக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. வெட்ட வெளியில உணர்வது அப்படிங்கிறது மட்டும்தான் இதனுடைய அர்த்தம். இதுதான் இந்த சிதம்பர ரகசியத்தினுடைய அடிப்படையும் கூட. உருவமின்றி அருவமாய் அமைந்திருக்கக்கூடிய காரணத்தால இதை அரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிதம்பர ரகசிய பீடத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய திரைய மாயையா நினைத்து அந்த மாயை விலகும் பொழுது வரக்கூடிய ஒளி இருக்கு பாத்தீங்களா, அது மாதிரி நம்ம மனதில் இருக்கக்கூடிய மாயை விளக்குனா ஞானம் பிறக்கும். அதுதான் இதனுடைய விளக்கம். அதனாலே இந்த திருத்தலத்தை பூலோக கைலாசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் நமச்சிவாய.